இந்த குழந்தையை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாபு அப்படிங்கிறவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாரு. போலீஸார் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. ஆனால் இவரும் கூட தான் இருக்கிறாரு. இருந்தாலும் இவங்க வீட்டு பக்கத்துலாம் விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் இவர் பிடிச்சி விசாரிச்சதுக்கப்புறம் இந்த உண்மை தெரியுது. இப்போது அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதே மாதிரி இவர் எடுத்துகிட்டு போகிறார்ல பேக்கு, அது இருக்குது. அவர் அங்கே கொண்டு போய் இறக்கி இருக்கிறார் இல்லையா, அந்த இடத்துலையும் ஃபுட்டேஜ் இருக்குது. அங்கேருந்து ரிட்டர்ன் வர ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த வழக்கில் நேரடி சாட்சிகள் எதுவும் கிடையாது. பொதுவான இந்த மாதிரி வழக்குகளில் நேரடி சாட்சிகள் இருக்க மாட்டாங்க, இருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு வாய்ப்பு இல்லை. கடத்திட்டு போனதுக்கும், பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கும், கொலை பண்ணதுக்கும், கொலையை மறைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் எரிச்சதுக்கும் இதில் வந்து சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. காவல்துறை ரொம்ப திணறி போயிட்டாங்க. திணறி போய் அப்புறம் அவர் சொன்னதை வச்சு அந்த எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து அது கம்பேர் பண்ணதில் சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி சரியான ரிசல்ட் இல்லை. அப்புறம் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறதுலாம் இவர் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணல அப்படிங்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிறதே பெரிய பாடு, இதில் இவர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அதுக்கு போலீஸ் பண்ணலைன்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை பண்ணியிருக்காங்க. இது கீழ்கோர்ட்டில் செங்கல்பட்டு செஷன்ஸில் இந்த கேஸ் நடந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து தூக்கு தண்டனையும், அதாவது குழந்தைய வந்து சிறு குழந்தை போஸ்கோ சட்டத்திலிருந்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து உள்ளே கடத்திட்டு போகிறது, ரேப் பண்ணுறது, அதுக்கப்புறமா கொலை பண்ணுறது, கொலை பண்ணதை எடுத்துகிட்டு போய் எரிக்கிறது, இந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து மரண தண்டனை ப்ளஸ் 46 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை, 46 ஆண்டு தண்டனை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அதை வந்து உடனே நிறைவேற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, மரண தண்டனை அப்படின்னா, ஆயுள் தண்டனை அப்படின்னா அதை வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணணும். ஹைகோர்ட்டு இவங்களும் அப்பீல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்லையும் கன்ஃபார்ம் ஆயிடுது.